மகிழ்கிறோம். கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுவே எல்லாம் கூடுவே, உம்மாலே எல்லாம் கூடும். கடும் புயல் அகற்றினீரே, கடல் மீது கடந்தீரையா. கடும் புயல் அகற்றினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே,
இவ்விதமாய் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. Thank you Jesus. இறைமையாவில் ஆண்டு சொல்றார், நான் மாம்சமான யாருக்கும் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம், அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நான் மாம்சமான யாருக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ ஷபல பல 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 ஓ பல 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 ஓ ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், மனிதனால் கூடாதுதான், அவன் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit.
Thank you, Jesus. Hallelujah. நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவனால் கூடும். Hallelujah. இந்த காலை வேளையில ஒருவேளை இது எங்களால் முடியாது அல்லது எங்களால் கூடாது அப்படின்னு நினைச்சு வந்திருப்போமானால் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஆவியார் சொல்லி என்னால் எல்லாம் கூடும். Hallelujah. 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 எது நமக்கு மிகுந்தமான பயங்கரமான கடினமோ நம்மளால் கூடாது செய்ய முடியாது என்று நினைக்கிறோமோ அது தேவனுக்கு ரொம்ப ஈஸி. Hallelujah. அது ரொம்ப லேசான காரியம். Hallelujah. லேசான காரியம். Hallelujah. ஓ தி பல 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 பரி பல 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 விஷயங்களே பல 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 ஓ தி பல 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 பரி 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 பல பல ஓ பயங்கரமான கொடிய கடன் பிரச்சனையா அது லேசான காரியம். கர்த்தருக்கு கொடிய வியாதியில் அகப்பட்டிருக்கிறீங்களா? Hallelujah. அது ஆண்டவருக்கு லேசான காரியம். அந்த சூழ்நிலையில் பயங்கரமா இருக்குதா, மலை போல இருக்குதா, அது எல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். Hallelujah. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Hallelujah. Thank you Holy Spirit. கர்ப்பம் செத்து போன சாராளையும் தன்னுடைய மாம்சம் செத்து போன ஆபிரகாமுக்கும் அந்த முதிர்ந்த வயதில் 100 வயதில் ஒரு குழந்தை கொடுக்க தேவனால் கூடுமானால் Hallelujah. என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைக்க அவரால் கூடும். Hallelujah. ஒரு கண்ணி மரியாதை. ஓ thank you Jesus. பிள்ளை பெற கர்த்தர் அனுகிரகம் செய்து கூடுமானால் ஓ லிபா ஹலபா ஷனலபா தேரி விகோரபா ஷபலபலபா ஆண்டவரே உங்க சொல்ற எல்லாம் அவரால் செய்யக்கூடும். Hallelujah. Thank you Jesus. Thank you Holy Spirit. Jesus. Hallelujah. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. துர்க்கையரால் கை நீட்டியா, நோய்கள் மறையுதையா. துர்க்கையரால் கை நீட்டியா, நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அப்படியே நம்ம கண்களை மூடிக்கொண்டு நம்ம வாழ்க்கையில
என்ன நம்மளால கூடாம? தேங்க்யூ ஜீசஸ். என்ன விஷயம், என்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கூடாம? ஹல்லேலூயா. வெகு நாள நம்ம போராடி கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமானாலும் சரி, அதை நாம் கண் முன்னாடி நிறுத்துவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதை பார்த்து சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் தேவனால் எல்லாம் கூடும். ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த பிரச்சனையை பார்த்து பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும். இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்கிறேன். இந்த போராட்டத்தை நான் மேற்கொள்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை யாருக்கும் தெரியாத ஒரு பலவீனம் நமக்குள்ள இருக்கலாம். இந்த கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். இந்த பலவீனம் அடிக்கடி என்ன ஆண்டவருடைய சமூகத்தை பிரிச்சு இருக்குது என்று நீங்க உங்களுக்குள்ள நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்த போராட்டங்கள் கர்த்தருக்கு தெரியும். நம்ம பிரச்சனைகள் கர்த்தருக்கு தெரியும். நம்ம கடந்து போகிற பாதைகள் கர்த்தருக்கு தெரியும். நாளைக்கு என்ன பிரச்சனை சந்திக்க போறோம் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒன்று, என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏறக்குறைய 30 லட்சங்கள் மக்களுக்கு வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்தவர். ஹல்லேலூயா. ஓ நீபாலா கண் மலையிலிருந்து தண்ணீரை வர வைத்தவர். ஹல்லேலூயா. காடைகளை கொடுத்தவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 1 வருஷம் 2 வருஷம் 40 ஆண்டுகள். ஹல்லேலூயா. 40 ஆண்டுகள். ஓ நீபாலா அவர்கள் கானான் தேசத்தில் போய் சேருகிற வரைக்கும் அந்த மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஸ்டாப் ஆகுது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். 6வது நாள், ஓ 7வது நாளுக்கு சேர்த்து 2 நாளும் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 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 ஓ அவருக்கு ஒன்றும் குறைபட்டது இல்லை, ஒன்றும் குறைவாக இருந்தது இல்லை. ஓ இந்த உலகம் ஒரு வனாந்திரம். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு வனாந்திரம். இந்த வனாந்திரத்தில் பரம கானானை நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம். பரம கானானுக்கு போகிற வரைக்கும் அவருடைய மன்னா நம்மை பொழிந்து கொண்டே இருக்கும். அவருடைய மேக ஸ்தம்பம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவருடைய அக்னி ஸ்தம்பம் நமக்கு மேல் பாதுகாப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. 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 ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. Hallelujah. Lila la hashira ho. Lila mana 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 mana. Unda naamathil ellam koodum, ellam koodume. Unda samugathil ellam koodum, ellam koodume. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே.
Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. 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 Oh, Holy Spirit. Thank you, Jesus. இடம் முழுவதும் இந்த பிரசனம் ஆண்டு கொண்டிருப்பதற்கான ஸ்தோத்திரம். மீதியான காரியங்களை பொறுப்பெடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். Thank you, Holy Spirit. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி மறுபடியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். கண்ணியபடி நம்ம சொல்லுவோம். Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit. Jesus. மனிதர்கள் மத்தியில் வாசம் நடுவில் வசித்திட உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படும். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை அப்பா நீங்க எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் அக்கினி. ஹல்லேலூயா. என்னது? அக்கினி, ஃபயர். வேதம் சொல்லுகிறது உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி. ஹல்லேலூயா. பைபிள்ல நிறைய இடத்துல அக்கினி 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 நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பிசாசு கூட அக்கினி வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய அக்கினி, பிசாசு கொண்டு வருகிற அக்கினி, மனிதர்கள் உருவாக்குகிற அக்கினி. ஹல்லேலூயா. நம்ம டெய்லி உருவாக்குறோம் அக்கினி.
இல்லையா? விறகு வச்சு இல்லை கேஸ்ல இல்லை கெரசின்ல ஏதோ ஒன்று உருவாக்கும். தேவனுடைய அக்கினி, எலியா ஜெபித்த பொழுது தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அந்த பலிகளை சுட்டி எரித்து அப்படியே அந்த தண்ணீரெல்லாம் நக்கி போட்டது. அப்போ எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார். இன்னொரு இடத்துல பிசாசின் அக்னி ஏறிச்சு. யோபு 1ஆம் அதிகாரம் 1-16 வாசம். யோபு 1ஆம் அதிகாரம் 16 வாசம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறு ஒருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். இப்ப நல்லா கவனிக்கணும். வானத்திலிருந்து ஒரு அக்கினி விழுந்தது. இது தேவனுடைய அக்கினியா இல்ல பிசாசின் அக்கினியா? ஆனா இவன சொல்றான் தேவனுடைய அக்கினி சொல்றான். அது எப்படி தேவனுடைய அக்கினி ஆகும்? ஏன்னா பிசாசு தேவனிடத்துல வந்து யோபை சோதிக்கும்படி பர்மிஷன் கேட்கிறான். பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. இப்போ ஒவ்வொன்றையும் அழிக்கிறான். காட்டு வருது, அது வருது, இது வருது, எல்லாத்தையும் அழிக்கும் போது வானத்திலிருந்து அவனும் அக்கினியை போட்டு அங்க அழிக்கிறான். அப்படின்னா இந்த இடத்துல அந்த தேவனுடைய அக்கினி அல்ல, பிசாசு பயன்படுத்தினான். ஹல்லேலூயா. இது போல ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கிற 27ஆம் அதிகாரம். சாரி 28ஆம் அதிகாரம் 1, 2, 3 நம்ம வாசிப்போமானால் வாசிப்போம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேலையில பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. போதும். அவர்கள் நெருப்பை மூட்டி அந்த குளிருக்காக, இது மனுஷனால் உண்டாக்கப்படுகிற ஒரு தீ. அதே போல இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்னைக்கு அவர் விசாரணப்படும் போது பவுலும் குளிர் காய்வது பேதுரும் குளிர் காய்வதற்காக போய் அந்த முடிவு பண்ணார். ஹல்லேலூயா. இப்படி மனுஷன் உருவாக்குற ஒரு தீ இருக்குது. தேவனுடைய அக்னி யாத்திராமத்தில் வாசிக்கும் போது பார்த்தா தேவனுடைய அக்னி வானத்தில் விழுந்தது, அவங்களை பட்சித்தது, இப்படி எக்கச்சக்கமான இருக்கும். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது நான் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறேன் சொல்லிட்டு தேவனுக்கு ஒரு புதிய ஒரு நாமமே இருக்கு. ஹல்லேலூயா. அவர் அக்னிமயமானவர். வெளிப்பட்ட விஷயத்துல பார்க்கும்போது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய அக்னி பிசாசு கொண்டு வர ஒரு அக்னி, அதே வேளையில மனுஷன் முட்டுகிறார். இப்போ நம்மளை சோதிக்கும்படி வருகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த அக்கினி யாரால வருதுன்னு சொன்னா கண்டிப்பா பிசாசால தான் வருது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார் பிசாசை பார்த்து, இதோ சோதனைக்கார். ஹல்லேலூயா. சோதனைக்கார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பல சோதனைகள் நம்ம தேவனை விட்டு விலகி போகும்படி பல விதமான சோதனைகள் வரும். அது சில நேரத்தில் ரொம்ப ஆசீர்வாதமான சோதனை வரும். சில பேர் நிறைய ஆசீர்வாதம் வந்துட்டால தேவனை விட்டு அப்படியே படிப்படியாக போயிடுவாங்க. சில பேர் ரொம்ப கஷ்டம் வந்துட்டா, நடாது கஷ்டம், இவ்வளோ கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனை விட்டு விலகி போயிடுவாங்க. இது அதாவது நீங்கள் மத்தியில் பற்றி ஏறுகிற அக்னினா லைவா அக்னி நம்ம மத்தியில் எரியாது. அக்னி போன்ற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. அக்னிக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன தன்மை சொல்ற பாருங்க. நெருப்புக்கு ஒரு தன்மை உண்டு. இப்ப தண்ணிக்கு ஒரு தன்மை உண்டு. என்னதான் வெள்ளம் வரட்டுமே, ஒரு கட்டையை போட்டு அது வெள்ளம் வெள்ளம் புரட்டி அதை அடிச்சு ஒரு 100 கிலோமீட்டர் இழுத்து வரலாம். அது கட்டையாக தான் இருக்கு. கட்டை இல்லை. ஒரு பிளாஸ்டிக் பாலை நீங்க போனீங்க, பெரிய வெள்ளம் வரும்.
அது எத்தனை 100 கிலோமீட்டர் அடிச்சுட்டு போனாலும் அது பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஒரு மாற்றமாக இருக்காது. ஆனால் அக்கினி அப்படி இல்லை. இரும்பை போட்டாலும் கரிக்கும், கட்டையை போட்டாலும் கரிக்கும், நீ பொண்ணை போட்டாலும் கறி, எதோ போட்டாலும் கரைச்சி நாசம். இது அக்கினியுடைய ஸ்பெஷல். கரெக்டா யோசிச்சு பாருங்க. நீ எதை வேணா போடுங்க, நீ இரும்பை போடுங்க, கரும்பை போடுங்க, புளியை போடுங்க, எலியை போடுங்க, என்ன வேணா போடுங்க, அதுக்கு முன்னிக்கத்தக்கது ஒன்றுமே கிடையாது. இது அக்கினியுடைய, அதாவது உருவம் மாற்றிட்டோம் இல்லை. ஒரு மனுஷன் இவ்வளோ போட்டேன்னா அவரையில பார்த்தா அப்படியே உருவே இருக்காது. எதை வேணா போடுங்க, எதை போட்டாலும் உருக்குலைந்து போய் சாப்பிடாது. அதான் அக்கினி ஒரு பேர். அப்போ நம்ம மத்தியில பற்றி எரிகிற அக்கினினால் லைவா நெருப்பு எரிவதில்லை. அக்கினி போன்ற எதிர்பார்க்க அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் துள்ளிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. அப்போ அக்கினினா லைவா நம்ம பத்தில அக்கினி பற்றி எரியாது. பேதுரு எதை சொல்ல வராருன்னா, அக்கினி போன்ற சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வர, இது நமக்கு புதுசே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் நீங்க இந்த ஒரு சோதனை வந்துச்சுன்னா நீங்க ஏன் பயப்படுறீங்க, ஏன் பயந்து போறீங்க? இது நம்மளுக்கு புதுசு கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய பாடுகளுக்கு பங்குள்ளராய் மாறுபடிய அந்த சோதனை மகிமைக்குள்ளே கொண்டு போகும்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சோதனை என்பது ஒரு லைவாகவும் ஒரு பயங்கர அக்கினியா வராது. ஆனா அந்த சோதனைக்குள்ள நம்ம மாட்டிட்டோம்னா நம்ம உருக்குலைஞ்சு போயிடும். எப்படி உருக்குலைஞ்சு போயிடும்னா, தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவத்தை இழந்து உருக்குலைந்து போயிடும். உதாரணத்துக்கு பேதுரு, யூதாஸ் 2 பேர் எடுத்து 2 பேருமே மறுதளிச்சாங்க. யூதாஸ் காட்டி கொடுத்தாரு, பேதுரு சுத்தமா சொல்லிட்டாரு 3 முறை, எனக்கு இயேசுவே தெரியவே தெரியும். ஹல்லேலூயா. சபிக்கவும் சத்தியமும் சொல்லிட்டான். அம்மா சத்தியமா இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. யூதாஸ் கொஞ்சம் ஒரு படி மேல போய் இயேசுல காசாகி, ஹல்லேலூயா, 30 வெள்ளி காசு விட்டுட்டான். 2 பேரும் தேவனோட இயேசுவோடு இருந்தவர்கள், 3.5 ஆண்டுகள் இருந்தவர்கள். ஒவ்வொரு இயேசுடைய ஆக்டிவிஷன் தெரியும். கூட இருந்தார்கள், சாப்பிட்டார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், இயேசுவோடு கூட வாழ்ந்தார்கள், நடந்தார்கள், அற்புதங்களை கண்கூட பார்த்தார்கள். ஆனா 2 பேருக்குள்ள டிஃபரெண்ட் என்னன்னா, பேதுரு மனம் கசந்தார்கள். ஹல்லேலூயா. மனம் கசந்தார்கள். யூதாஸோ அவன் தான் செஞ்ச பிரச்சனைக்காக போய் நாடு விடுச்சான். இப்போ 2 பேருக்கும் சோதனை வந்ததுதான். அந்த சோதனையில எப்படி நம்ம நின்று ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம இந்த சோதனையில கடந்து போறோம். இப்போ யோபை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 42 அதிகாரம் அவருடைய வரலாறு தான் போயிட்டே இருக்கு. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சொன்னார், நான் சோதிக்கப்பட்ட பெண் பொன்னாக உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா சோதனை என்பது வரும். அந்த சோதனை எப்படி வரும்னு சொன்னா, அது அக்கினி நெருப்பு போல நம்ம மத்தியில் முடியாது, நம்ம ஆட்கொள்ள முயற்சி. ஹல்லேலூயா. அப்போ அந்த சோதனையில மாட்டும் பொழுது நம்ம தேவனை உறுதியா பற்றி கொண்டிருப்போம்னா ஜெயிக்கும். இப்போ இந்த வசனத்தினுடைய இந்த அக்கினின்னா என்ன அப்படின்ற இன்ட்ரோடக்ஷன் தான் பேசுறோம். இப்போ சோதனை எதுக்கெல்லாம் வரும், எதுக்கெல்லாம் பைபிளில் வந்துருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு 3 விதமான சோதனையை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. முதல் சோதனையில மாட்டி சிக்கி சின்ன பின்னமா போனது யார்? ஆபிரகாம். ஆதாம். ஹல்லேலூயா. ஆதாம் தான் உலகத்துல ஒரே ஒரு மனுஷன். நல்லா கவனிச்சு பாருங்க.
ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே இருந்தது. அவன் வந்த முதல் சோதனை தெரியுமா? நாக்கு சோதனை. என்ன சோதனை? நாக்கு சோதனை. டேஸ்ட். முதல் சோதனைய சாப்பாட்டுல வந்து சோதனை. ஆண்டவர் சொன்னாரு, ஆதியாகமம் 2:16 வாசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வாசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவ. ஹல்லேலூயா. தேவன் எல்லாத்தையும் படிச்சார், எல்லாத்தையும் படிச்சார். அவனுக்கு உண்டான என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் ஏதேன் தோட்டத்தில் வச்சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? நீ சகல கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில நீ செத்து போடுவ. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. நான் இப்படி யோசிச்சேன். 100 இருக்குது, 100 ஏதேன் தோட்டத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு 99 உனக்கு. 99 என்ன அவனை சாப்பிடு, ஆனா அது ஒன்னே ஒன்று சாப்பிட்டு செத்து. ஹல்லேலூயா. இது 99 விட்டுட்டு அந்த ஒன்றை மட்டும் சாப்பிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா முதல் டெஸ்ட்டை ஆண்டவர் நிறைய டெஸ்ட் வச்சார். நீங்க 5 அப்ப 2 கிலோ பாருங்க. ஆண்டவர் 3 நாள் ஆச்சு, சரி நீங்களே கொடுங்க. 200 வெள்ளி பணத்துக்கு போனாலும் எங்க போய் தேடுது, எங்க போய் கிடைக்காதுன்னா ஒரு தேவாதி தேவன் கூட இருக்கிறோம், கூட அந்த பயங்கரமான அற்புதங்களை பார்க்கிறோம். அப்போ கூட அவங்க விசுவாசம். இன்னொரு இடத்துல அது அடுத்த இதில் சொல்றாரு ஆண்டவர், பரிசேயர் சரிசரி புளித்த மாவை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ஒரு சீசன் பேசுகிறாங்க, நம்ம சாப்பாடு எத்தனை இருந்தால் தான் இவங்க அப்படி சொல்றாரு. ஆனால் அடுத்த அந்த படிச்சு பார்த்தீங்கன்னா பரிசேயர் சதிசேயர் என்று துர்உபதேசத்தை குறித்து புளித்த மாவு என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இவங்க மென்டாலிட்டியா வேற மாதிரியே இருக்கு. இப்போ ஆதாமே 2 பேர் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டெஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டு. இன்னொரு அற்புதமான நம்ம போன வாரம் முன்னாடி பேசணும். வாசிங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து கடைக்கு வந்தபோது களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றார். இதனால் அவனுக்கு ஏதோம் என்று பெயர் உண்டாகிறது. அப்படின்னா ஏசான என்ன அர்த்தம்? இளைச்சு போயிட்டேன். என்ன அர்த்தம்? நான் இளைத்து இருக்கிறேன். ஏசான இளைத்து இருக்கிறேன். அர்த்தம் வசனம். அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, நல்லா கவனிங்க, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? நல்லா கவனிங்க, கொஞ்சம் பாருங்க. இப்போ அவன் வெளியில போயிட்டு களைப்பா வரான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா காலையில அவன் சாப்பிடாம போய்க்கிறான்னு அர்த்தம். காலையில எதுவும் சாப்பிடல, ஒரு 12 மணிக்கோ இல்லை 1 மணிக்கோ வரான்னு வச்சுக்கிறேன். வந்தாலும் சிவப்பான கூட பார்ப்பேன், நான் ரொம்ப இறைச்சி போயிட்டேன். ஒரு வேளை சாப்பிடணுன்னே ரொம்ப இறைச்சி போயிட்டேன். அடுத்து சொல்றாரு, நான் சாப்பிட போறேன். என்னடா சாப்பிடணும்? காலையில் சாப்பிடுவதான் சாப்பிடுவேன். சில பேர் அப்படிதான், ஒரு வேலை சாப்பிடணும் அதோட ஆகும். கைகள்லாம் அவன் தலைலாம் மயக்கப்பட்டு விழுந்தாலாம் இருக்கலாம். கேட்ட காலையில் சாப்பிடல. இப்போ 10 மணி, காலையில் 10 மணிக்கு மயக்கப்பட்டாலாம் இருக்கலாம். என்ன கேட்ட சாப்பிடணும். அப்போ மனுஷனுக்கு சோதனைய முதல் சோதனை சாப்பாடு.
நீதிமொழியில் சொல்லுது, நீ ஒரு அதிபதியோடு பந்தியில் உட்காரும்போது ஒரு முன்வைக்கப்பட்ட போஜன பதார்த்தத்தை பார். வாசி நீதிமொழிகள் வாசி. என்ன வாசி? நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்தியை வை. அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 1-2 நீதிமொழி 23:1-2. நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்தியை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாது அவை கல்ல போட்டினான். ஹல்லேலூயா. ஏன் அவர் ருசிக்கார சொல்றாரு? அவனுடைய போஜனங்கள் எல்லாம் கல்ல போஜனங்கள், கல்ல வழியாய் வந்த பணம். அதனால நீ போஜன பிரியனா இருக்காது. பைபிள் அடிக்கடி சொல்றத பார்த்தா, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு மேற்கும் தேவன் இதையும் அதையும் ஒழிச்சு போடு. ஹல்லேலூயா. பெரயாஸ் சபையில் வாசிப்போம். தீர்ப்பு ஒன்றாம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பெருவயிற்று சோம்பேறி. பெருவயிற்று சோம்பேறிகள் வேலைக்கு போக மாட்டான். என்ன பண்ணுவான்? வீட்லயே சாப்பிட்டுனே இருப்பான். சாப்பிட்டு 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 காலையில் எல்லாம் 3 வேளை சாப்பிட்றேன், 4 வேளை 5 வேளை எல்லாத்தையும் சாப்பிட்றேன். ஒரு தீவாரம் குறித்து தீர்த்துக்கு. இப்போ ஏசா ஒரு வேளை சாப்பிடணுன்னே நான் சாக போகிறேன், இனிமேல் இந்த சேஷபுத்திரமாக எதுக்கு, அதனால் விட்டு போடுன்னு சொல்லிட்டு ஒரேடியா அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுறான். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல மனுஷன் வீடு இடமே இருந்தால் சோதனையை சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூ போவோம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்ராகமம் 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தை நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவரை சோதிப்பேன். கானான் தேசத்தை விட்டு எகிப்து தேசத்துக்கு வந்தாச்சு. இப்போ வனாந்தரத்தில் சாப்பாடு இல்லை, எல்லாம் பசிக்குதுன்னு ஒரே கூச்சிருப்பாங்க, முறுமுறுக்கு. பாண்டு சொல்றாரு, நான் வானத்திலிருந்து மன்னவைய இங்க சாப்பாடு கொடுப்பேன். ஆனா இதனால இவங்க என்ன பண்ண டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சாப்பாடு போது எப்படி வசிங்காரு, ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளும் சேர்த்து நல்லா கவனிங்க. எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். எப்படி இன்னைக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் எடுத்துக்கணும். நாளைக்கு நீங்க சேர்த்து வைக்கணும். இதனால இவங்க எப்படி இருந்தாலும் சோதிப்பாங்க. அந்த சோதனையில் ஃபெயில் ஆகிட்டாங்க. என்ன ஃபெயில் ஆகிட்டேன்னா, சில பேர் மண்ணா பதிகளுக்காரங்க கொஞ்சம் மண்ணா பதிவு வச்சுட்டாங்க. எப்படி நாளைக்கு தேவையானதை ஆண்டு சொன்னாரு, 6 நாள் மண்ணா பொழியும். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைக்கு ஒரு ஓமர், என்ற அளவில் ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சாங்க. இப்போ 4 பேர் வேணா 4 ஓமர், 10 பேர் ஒரு குடும்பம் 10 ஓமர், அப்படிதான் எடுக்க சொன்னாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா 12 ஓமர் 18 ஓமர் 6 நாள் 5 நாள் எடுத்துங்க. 6ஆவது நாள் போகும்போது டபுளா நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கங்க. எப்படி 6ஆவது நாள் வந்த போது மறுநாள் ஓய்வு நாள் என்பதனால அந்த ஓய்வு நாளுக்கு சேர்த்து எடுத்துக்கணும். அந்த ஒரு நாள் தான் அனுமதி சேர்த்து எடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க,
ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் சேர்த்து வச்சாங்க. வேதம் வாசிப்போம். 20ஆம் வசனம் வாசிப்போம். மோசேயின் சொல் கேளாமல் மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். சிலர் அதில் விடியற் காலம் மட்டும் ஃப்ரிட்ஜில கொஞ்சம் வைச்சார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் அடித்தது. அது பூச்சி பிடித்து நாற்றம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு தேவையானதை எடுத்து நைட்டுக்குள்ள காலி பண்ணிருந்தாரு. சிலர் என்ன பண்ணாங்க, நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம், வருமோ வராத தெரியும், கிடைக்குமோ கிடைக்காத தெரியும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் மீந்து பண்ண புதிய தெரியுமா, அதை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மன்னர் காலையில் பார்த்தா அது பூச்சி பிடிச்சி நாட்டம் வைத்தாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தேவனுடைய அந்த வல்லமையை அவங்க உதாசீனப்படுத்தினாங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3 வாசகம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3 வாசகம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, நல்ல கவனிங்க, பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் 2 வாசகம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாய். ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தி நம்ம ஆண்டவர் சிறுமைப்படுத்தி சோதிச்சு எப்படி நடக்கிறானோ இல்லையோ என்பதை அவர் நமக்கு டெஸ்ட் வச்சு ஆகிறார். இதுல சில பேர் ஜெயிச்சார். அதுல ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா டேனியல். வாசிப்போம். டேனியல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். டேனியல் 1:5. ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்தினாலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே கட்டளையிட்டார். நல்ல கவனிங்க. எருசலேம்ல இருந்து இந்த மாதிரி நீங்க முதல் வசனம் பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்தவர்கள், கல்வி நிபுணர்கள், திறமசாலிகள், அழகுள்ளவர்கள் எல்லா வாலிபரும் பிடிச்சிட்டு வந்துட்டு அவன் தன் தளபதிக்கு சொல்றான், இவர்கள் எல்லாம் என்னுடைய ராஜ போஜனத்தில் ஒரு பகுதி அவனுக்கு இருக்குது. எப்படி திராட்சரசம், முதற்தரமான திராட்சரசம், முதற்தரமான உணவு, முதற்தரமான பழ வகைகள் எல்லாம் என்ன கேட்கறோம், என்ன அதான சாப்பிட்றோம், அதெல்லாம் அவங்க அப்படியே ஒரு பங்கு போட்டாங்க. எப்படி இருக்கும் யோசித்துப்பாங்க. இல்லை அடிமைகளாக பிடிச்சிட்டு போய் வச்சுட்டு அவங்களுக்கு ராஜ உணவு கொடுத்தா நான் என்ன சொல்லுவோம், யோசித்துப்பாங்க. ஆனா ஒரு கூட்டம் மட்டும், ஒரு 4 பேர் மட்டும் கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம். என்ன யோசிக்கிறாங்க? 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவிடத்தில் வேண்டிக் கொண்டார். எத்தனை பேர் பிடிச்சதுதான் தெரியல. அது 4 பேர் மட்டும் ராஜாவின் சாப்பாடு எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ராஜாவின் சாப்பாடு நல்லா ஃபுல் கட்டிடுவோம். அப்புறம் பார்த்தா ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, நல்லா தூக்கம். ஹல்லேலூயா. நைட்டில் எப்பவுமே ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுங்களேன், காலையில் ஜெபத்துக்கு எழுத முடியும். என்னுடைய அனுபவம். அப்போ என்ன ஆகுனா, தேவ பிரசனத்தை நம்ம இழந்துடும். அதிகாலை ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு அந்த பள்ளிக்கு போய் காலையில் அப்படியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தினுடைய வல்லமையே தனி. ஹல்லேலூயா. அது பிரசனமே தனி. இப்போ இவன் என்ன நினைச்சிருப்பான், இவர்கள் எல்லாம் வாலிபர்கள். இந்த வாலிப வயசுல ராஜாவுடைய உணவை சாப்பிட்டு 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 உடம்பெல்லாம் முறுக்கேறி தப்பான காரியங்கள் நடந்து பாவத்தில் விழுந்து நம்ம எங்காவது போயிடுமோன்னு ஒரு பயம் அந்த 4 பேர் மட்டும் வந்துடுச்சு. ஏன்னா இது தேவனுக்கு பயன்படும் அப்படின்னா பிளான் பண்ணுறான். போயிட்டு அந்த தலைவர் அதிகாரி பேசலாம். அவனுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி, தயவு செய்து எங்கள் ராஜா போஜனா வேணாம்,
இது சாதாரண பருப்பு சாம்பார். கேட்கலாம் வாசிகள் 10 வாசிப்போம். 12 வாசிப்போம். 10 நாள் வரை உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். செவி கொடுத்து சோதித்து பார்த்தால் 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரையும் பார்க்கிறோம். அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இப்பதான் நம்ம அந்த உபாகம் 8:3-4 படிக்கிறோம். என்னன்னா மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சோதனை வந்துச்சு. 40 நாள் பாஸ்டிங். அப்படியே பாஸ்டிங் ஃபயர் ஆகிற பிசாசு எதிர்க்க மாட்டான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களை அழுகி சாப்பிடலாம். சாதாரணமாக இது நல்லா பிரசங்கம் பண்ணும்போது ஆராதிக்கும் போது அப்படியே தினமும் வாசனை வருது. சங்கீதபதி வாசிக்கும் பொழுது பார்த்தா அப்படியே முத்திரிப்பல் வாசனை அப்படியே வரும். நீங்களா உபவாசம் பண்ணி பாருங்க. ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி பாருங்க. அதெல்லாம் மூடிடு. ரூமுக்குள்ள நல்ல ஜெபம் பண்ணி திடீர்னு பார்த்தா மசாலா தோசை வாசனை அப்படியே கம எங்கது ஒன்றும் தெரியாது. திடீர்னு பார்த்தா பிரியாணி அப்படியே. ஏன்னா சரீரம் சாப்பிடாம பாசிட்டிவ் இருக்க ஒடுங்க சரீரம் சாப்பாட்டுக்காக ஏங்க ஆகும். உங்களுக்கு உலகத்துல சாப்பாட்டுல என்ன சாப்பாடு பிடிக்காது, அதை கண்டாலே பிடிக்காது நினைக்கிறீங்களோ, அந்த உபவாசனத்துல அதை நினைச்சுட்டா உங்களுக்கு தேவாலயமா தெரியும். ஏன்னா நாங்கள் அனுபவிச்சுக்கோம். ஹல்லேலூயா. உபவாசம் ரசம் எனக்கு பிடிக்காதுங்க, நான் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உபவாசம் பண்ணி பாருங்க. ஒரு 3 நாள் நல்லா அப்படியே அன்று சொல்றது திடீர்னு பார்த்து அந்த ரசத்தை நினைச்சாலே உங்களுக்கு தேவாலயம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த தானியேல் அந்த ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி ஒரு சாதாரண உணவுகளை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவன் முகம் ராஜ கலையாக மாறும். இயேசு கிறிஸ்துவின் சோதனை கொண்டு வச்சு அவரும் பசியும் தாகமாக இருந்தார். ஆனால் சொன்னார், மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள என்ன பண்ணணும்? டக்குனு ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கரெக்டான வசனத்தை அவன் வசனம் சொல்கிறான். இவன் வசனத்தில் அந்த விசுவாசம் தானியேல் அவங்க கரெக்டாக இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா குறிப்பிட்ட நாள் வந்தபொழுது எல்லா வாலிபரையும் கொண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் இந்த 4 வாலிபர்கள் தான் சமத்தா ரொம்ப அற்புதமாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, பயங்கர பிரில்லியண்டாக இருக்கு. இவங்க 4 பேர் தான் ராஜசமூகத்துக்கு அவங்க யாரு. ஹல்லேலூயா. பைபிளில் நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தாலும் மனுஷங்க ஒரு சோதனை தானா முதல்ல சாப்பாடு. ஹல்லேலூயா. இல்லைன்னா ரோட்டில் இவ்வளோ சாப்பாடு கடை இருக்குமா? இன்னைக்கு பெஸ்ட் பிஸ்னஸ் எது? நீ சாப்பிட்றாங்க என்னாலும் ஒரு கடை போடு. எனக்கு நஷ்டமாச்சுன்னு யாரும் சொல்லவே மாட்டான். ஹல்லேலூயா. எங்க ஒரு பயங்கரமான ஒரு மூலையில் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா எப்படியாவது மூடி. ஹல்லேலூயா. இந்த பிஸ்னஸ் மட்டும் உலகம் முடிகிற வரைக்கும் லாஸே இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இது கூட ஒரு அக்கினி தான் இல்லையா? ஆதாமுக்கு வந்த ஒரு அக்கினி எது? இந்த பழத்தை புசிக்க கூடாது. ஏசாக்கு வந்த ஒரு அக்கினி எது? அந்த கூழ். தானியேலுக்கு வந்த அக்கினி எது? ராஜ உணவு. யாத்ராமம் 30 லட்சம் பேருக்கும் வந்த ஒரு அக்கினி எது? வனாந்திரத்தில்.
டெய்லி எடுத்துக்க நான் தரேன், ஃப்ரெஷ்ஷாக தரேன் அப்படின்னா உடனே மண்ணா பதுக்கல் டக்குன்னு பதுக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல சொல்லுமா? முதல் சொல்லும். இரண்டாவது மனுஷனுக்கு ஹல்லேலூயா. இது தாவீதுக்கு வந்தது. நிறைய பேர் பார்ப்பாங்க யாரெல்லாம் தேவனை துதிச்சு பழைய ஏற்பாட்டுகளில் பாடி இந்த கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாலும் அவங்களாம் இந்த ஃபோர்ஸை பார்க்கணும். இதில் விசேஷமாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு துதியில் வல்ல வல்லமையில் நிறைந்து வந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ. அது வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களே, நீங்கள் எங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா? இப்பொழுதும் எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளால் இருந்தீர்களே ஆகிய அந்நேரத்தில் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவித்து போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் பாருங்க, ஒரு பொற்சிலையை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இவங்க 4 பேர் ஒரு டீமாக ஒரு ஜெபிக்கிற ஒரு கூட்டம். எருசலேமுக்கு அடிமைகளை கொண்டு வந்தாலும் நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலையிலையும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஒருவரும் மறந்து. ஹல்லேலூயா. அது நல்லா உயர்வான சூழ்நிலையிலும் இருந்தாலும் சரி, தாழ்வான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரலோக பிரஜை, அப்படி பரலோக சிட்டிசன், ஹெவன்லி சிட்டிசன். இதை என்னைக்கு மறந்துடக்கூடாது. இவங்க நீங்கள் தானியேலை கொஞ்சம் நீங்கள் வாலிபத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம். 10-15 அதிகாரம் இருக்கு. எத்தனை அதிகாரம்? 12 சாப்டர். நான் அடிக்கடி இதை வாசிக்கிட்டு உண்டு. ஒரு வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காக எப்படி எழுப்பி பிரகாசிச்சார்கள் அப்படின்றது அந்த வேதத்தில் நம்ம நிறைய கற்றுக்கலாம், அந்த பகுதியில் கற்றுக்கலாம். சரி, இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சட்டம் போடுறான், ஒரு பொற்சிலையை நிற்க வச்சுட்டு எல்லா மக்களும் அதை வணங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? எல்லாம் வணங்குறாங்க. ஆனால் இந்த 4 பேர் மட்டும் வணங்குறாங்க. இப்போ இவங்க வணங்காதுன்னா ராஜாக்கு விரோதமான செயல் இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க, நம்ம ஃபோனில் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்துக்கு விரோதமாக நீ கிரியை செய்யுங்க, கரெக்டாக இல்லையா? சட்டத்தை மீறுங்க, ஃபைன் போட்டாங்க. அதுபோல் அந்த காலத்தில் ஒரு சிலையை நிற்க வச்சுட்டு அந்த சிலையை எல்லாம் வணங்கணும்னு சொன்னால் அது எல்லாம் வணங்கி ஆகணும். ஏன்னா ராஜாவின் கட்டளை, ராஜாவின் நாளில் அதிகாரம் இருக்கு. அப்போ இவங்க 4 பேர் செய்யாத போது என்ன ஆச்சு? 4 பேர் நிற்க வச்சு நேபுகாத்நேச்சர் விசாரிக்கலாம். இப்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பாருங்க, எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீதவாதிகள் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த கீதவாதிகளை வாசிக்கும் பொழுது அந்த சிலைக்கு ஒரு பெரிய மகிமை கொடுத்து ஆர்ப்பரிக்கும் போது நீங்க விழுந்து வணங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் இவங்க சொல்றாங்க, வாசிங்க. என்ன சொல்றேன்னா, நீங்க இதை வணங்கலைன்னா உங்களை என்ன பண்ணுவோம், அக்னி சூளையில கொண்டு போய் போட்டுருவேன், அக்னி சூளையில கொண்டு போய் போட்டுருவேன் அப்படின்னு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. 17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. என்ன ஒரு கவுண்டர்! நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்.
அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் தப்புவிக்க வரல சொல்லிட்டு ஒரு வேலை அவன் தப்புவிக்கிறேன்னு வச்சுங்க அப்படி தொழுது பண்றான். இல்ல எங்க ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இயேசுவை தான் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா அது மாதிரி? நம்ம சொல்ல முடியுமா அது மாதிரி? ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு வீடு பயங்கர கார் பங்களாலாம் வச்சுக்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இதுதான் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? சில பேர் சொல்லுவான், நான் கல்யாணம் பண்ணின்னு அப்புறம் நான் மாற்றிக்கிறேன் அப்படி சொல்ல மாறவே மாட்டேன். இவன் தான் பின்னாடி பார்த்து இல்லை மாப்பிள்ளை பெரிய எடுத்துப்பா. மாப்பிள்ளை ஒரு பொண்ணை கேட்குறாங்க இல்லையா, பொண்ணு நல்லா ஃபயராக ஆவிக்கு ஒரு ஜீவித்தது. அப்பா அவங்க என்ன பண்ணாங்க, மாப்பிள்ளை மாற்றிக்கலாம்ப்பா கல்யாணம் பண்ணி. ஹல்லேலூயா. இப்படியே நடக்குது. ஆனால் இது ஒரு சோதனை. நம்ம என்ன சோதனை வந்தாலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. நம்ம ஸ்டாண்டர்ட் விட்டு போகிற உயிர் ஒரு வாட்டி தான் போகும். கரெக்டா? செத்து கொடுக்குற 7 பேபி சாதிப்பாரா இல்லையா? நம்ம உலகத்தானா இருக்கும்போது யாருக்கு வேணா கொடுக்கலாம். ஒரு நடிகர் சொல்லலாம் உயிர் இல்லை, ஒரு அரசியல் தலைவர் சொல்லலாம் என் உயிர் உண்டுதான் அப்படிலாம் சொல்லியிருப்பது உண்டு. அப்படிதானே? ஆனால் தேவனுக்குள் வந்த பிறகு நம்ம யாருக்காக வாழணும்? இயேசு கிறிஸ்துவுக்காக தான் வாழணும். வாழ்ந்தாலும் அவருக்காக தான், வாழ்ந்தாலும் அவருக்காக. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு வைராக்கியம் இந்த 3 பேருக்கு, இந்த ஒரு வைராக்கியம் 3 பேருக்கு தேவன் தப்பிக்காமல் போனாலும் மேலாது. தேவன் சொல்றார் தப்பிட்டு தான் அப்படி எப்படி ஒரு தேவன். நான் அவர் தான் விசுவாசிக்கிறேன், அவர் எல்லா பிரச்சனையும் நீக்கிறாங்க. ஒருவேளை தப்பிக்கிறோம் பண்ணலாம், எப்படி தப்பிக்காம போன அப்புறம் என்ன அது? அந்த கடவுளுக்கும் உங்கள் கடவுளுக்கும் மற்ற கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்க ஒரு சிலையை வச்சுக்கலாம், அந்த சிலை கண்டிப்பாக தப்பிவிட்டாரு. ஆனால் என் தேவன் ஜீவன் உள்ளவர். இவர் கூட அறிக்கை பார்த்தீங்கன்னா தப்பிப்பார். ஒரு வேலை தப்பிக்காம போனாலும் பரவாயில்ல. அதான் மட்டும் நான் சொல்லுவேன். சோதனை, அக்கினி சோதனை. உடனே என்ன தெரியுமா பண்றான் ராஜா? 19ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாதாரண ராஜாவுக்கு கோபம் வந்தாலும் பெரிய பிரச்சனை. அதுல கடும் கோபம்னா அவன் தான் மூர்க்கம் அடைஞ்சிட்டான். கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. சாதாரண என்ன பண்ணுவாங்க, ராஜாவுடைய கட்டளையே மீறலாம். ஒரு எப்பவுமே சாதாரண சூடாக்குற அந்த அளவுக்கு அது நெருப்பு தூக்கில போடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சாதாரண எரிந்து காட்டுங்க 7 மடங்கு அந்த நெருப்புடைய உக்கரத்தை உயர்த்தலாம். எப்படி யோசிச்சு வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உடனே பாடி பில்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க எப்படி வராங்க வாசிப்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூழலில் போடுவதற்கு அவளை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாக புருஷனுக்கு கட்டிட்டான். எப்படி 3 பேரை போது கட்டணும், பயிற்சியில் கட்டணும். யார் வராங்கன்னா இராணுவத்தில் பலசாலியான புருஷர், பயங்கர பலம் வாய்ந்தவர்கள் வந்து எப்படி வந்தாங்க? அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் விஜார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூழலில் போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த பலசாலிகள் சேர்ந்து மொத்தமா கட்டி எரிகிற அக்னி சூழலில் போட்டாங்க. போட்டோன்னு என்ன நடக்குதுன்னா அக்னி ஜுவாலை தூக்கி வந்து போட்டாங்க பார்த்தியா, அவங்க எரிச்சிருக்கு. அடுத்த வருஷம் வாசிக்கும் போது ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலே சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பதை தூக்கி கொண்டு போன புருஷரை ஒன்று போனது.
ஹல்லேலூயா. அவருக்கு இங்க செத்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்போது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமாரை நோக்கி 3 புருஷரை அளவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கட்டி பயங்கரமா பலசாலியை கட்டி ஒரு தூக்கி போடுறாங்க. அந்த கட்டுகள் அவங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அழகு நடந்து. ஹல்லேலூயா. 3 பேர் நடந்தா பரவாயில்ல, 4 பேர் நடக்கிறாங்க. என்னடா அது புதுசா ஒரு ஆளுங்க பார்த்தா அந்த முகத்தை பார்த்தா தேவனுடைய சாயல் ஒப்பாயிருக்கிறது. அப்படின்னா தேவன் அவங்களோட நடந்து. ஹல்லேலூயா. வசந்த பார்த்து பிரமிச்சு போய் ஜோக்கு காலில் விட்டுறாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனே தேவன். எப்படி எலியாவுக்கு முன்னாடி கத்தாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அது போல சாத்ராக் வாசிங்க வசந்த வாசிங்க 29ஆம் வசனம் 21. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு இருக்கமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான வசனம் இருக்குது 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தமது தாசரை விடுவித்தார். ஹல்லேலூயா. எப்படி? அவரையே நம்பி தங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். அவரோட அக்னி ஏற்றப்படுறார். ஆனா தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர் பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்மளை யாரையும் அதெல்லாம் கட்டி அக்னியில் போடப்படுறது முடியாது. அப்படிதான் அதெல்லாம் கட்டி போடப்படாது. ஆனால் சோதனைகள் இந்த மாதிரி சோதனைகள் வரும். நான் இது செய்யணும் வேலை போடும். வேலையா தேவனா, வேலையா தேவன் அப்புறம் வேலை இல்லை அப்படிதானே. இப்படி எல்லா கட்டத்திலையும் நம்ம இது போல 7 மடங்கு உக்கிரமான சோதனைகள்லாம் வாழ்க்கையில் வரக்கூடும். ஆனால் நம்ம தான் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை வீரன், ஜெப வீரன். பொதுவாகவே என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவர்களை வந்தோமோ அன்னிலேருந்து நமக்கு பிசாசு எதிரியே தான் மாறி. ஹல்லேலூயா. இது வந்து என் கட்சியிலேருந்து டக்கு அந்த கட்சிக்கு போயிடும். அப்படிதான் என் கட்சியிலேருந்து எல்லாமே பண்ணிடுங்க. இப்போ பார்த்தா கப்பல் அங்கே போயிட்டீங்க, ஆப்போசிட் போயிட்டு இனி உன்னை வந்து நான் நரகத்துக்கு எடுத்து போக முடியாது. அப்படி நான் என்ன பண்ணோம், நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம போராடினே தான் இருப்போம், போராடிக்கொண்டே இருப்போம். இந்த போராட்டத்தின் மத்தியில் தான் நம்மளுக்கு பல சோதனைகள் நம்மளை வாழ்க்கையில் விரும்புவோம். இயேசு கிறிஸ்து எப்படி சோதனை மேற்கொண்டார், வேதத்தில் பரிசுத்தவான்கள்லாம் எப்படி சோதனையை மேற்கொண்டு போனாங்க. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான்
ஒரு போராட்டம் வருதா, சோதனை வருதா, இந்த சோதனை வந்து ஒண்ணே செய்யுங்க, ஸ்டபனாக இல்லை. ஹல்லேலூயா. ஓட்டம் இன்னும் நடக்க போகுது. மனுஷனுக்கு பயப்படுவதை பார்க்கிறோம், தேவனுக்கு பயப்படுவது தான் முக்கியம். ஹல்லேலூயா. இப்போது அந்த மனுஷனுக்கா அல்லது தேவனுக்கா, யாரை பிரியப்படுத்த மாறி? ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுவது தன்மை அறிவு. ஹல்லேலூயா. That is only one God. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இயேசுக்கு மாறும். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை இயேசு, அது இயேசுக்காக நான் எதையே தியாகம் பண்ண இருக்கா, நான் இயேசுவை விட்டுட்டு சர்ப்பமான காரியத்தில் நான் போய் நிற்கிறேன். இப்படியே தான் நம்ம கடைசி காலத்தில் நிற்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். சூழ்நிலை எல்லாம் மாறி என்னைக்கு எக்கால ஊதுற சத்தம் எழுமோன்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை ஆண்டவர் வரும்போது நம்ம போகலன்னா இதை விட பரிதாபம் உலகத்தில் எதுவுமே கிடையாது இல்லையா? இதுக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போராடி பாவெல்லாம் செய்யாம ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து கடைசியாக எங்கேயோ ஒருத்தர போட்டை விட்டுட்டு இந்த கிரிக்கெட்ல பார்த்தா கடைசியாக ஒரு ரன்ல தோற்றுருவோம். வேர்ல்டு கப்பை போயிடும் இல்லை, வேர்ல்டு கப்பை எடுத்துடும் ஒரு 2 நாள். போன வேர்ல்டு கப் அப்படி தானே போச்சு இல்லை, ஜெயிக்க வேண்டியதெல்லாம் தோற்று கடைசியாக போயிடுது. அதுக்குள்ள வாழ்க்கை ஃபுல்லாக போராடி ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கை யூஸ் பண்ணிட்டு கட்சா கத்தோட சமூகத்தில் போகிறோம்னா எவ்வளோ போராடும். ஹல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சபை இல்லை, அப்பா அம்மா கூட இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் பிடிச்சி போட்டு பேரை மாற்றிட்டான், மொழியை மாற்றிட்டான், சாப்பாட்டை மாற்றிட்டான், எல்லாத்தையும் மாற்றிட்டான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு 6 மாதம் அமெரிக்கா போயிட்டு எல்லாமே மாறி, அதில் கம்பல் வந்துட்டு, ஸ்டைல் வந்துட்டு, தமிழ் மறந்து போகுது, எல்லாம் மறந்து போகுது, பேண்ட்டை கிழிச்சு மாட்டிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதெல்லாம் சின்ன வயசுல பேண்ட் சட்டை போடும்போது பேண்ட்டு கிழிஞ்சிடும், தைச்சு கொடுப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா இவங்க கிழிச்சுமா, புதுசு வாங்கி கிழிச்சுமா, எல்லாம் மாறி போகும். இவர்கள் மாறாது, ஏன்னா இவர்கள் ஆராதிக்கிற தேவன் மாறாது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்று இன்று வென்றைக்கு மாறாதவனால் நம்மள மாறணும், மாறக்கூடாது. ஹல்லேலூயா. இத்தனை என்னைக்குமே ஆவியான வினோக்கு விடணும். தயவுசெய்து கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க. ஒரு ஸ்டபனஸ் பண்ண வாழ்க்கை எதுக்கோ நம்ம பிடிக்காத முடியும் இல்லை வாழ்க்கை. கிறிஸ்துமஸ் வரும்போது இந்த ட்ரெஸ் தான் வேணும், வாங்கி கொடு, 10,000 ரூபாய் அடம்பிடிக்கும் இல்லை, நான் இந்த காலேஜ் தான் படிப்பேன், இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன், இந்த சாப்பாடு தான் வேணும், எதுக்கு அடம்பிடிக்கும்? அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நம்மளை தேவனுக்காக அடம்பிடிச்சு நிற்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இவன் தேவன் காப்பாத்தல இல்லையா? கட்டுறாங்க, ஒரு ரிசல்ட்டே இல்லை. தூக்குறாங்க, ஒரு ரிசல்ட்டே இல்லை. சூளைகளை கொண்டு போறாங்க, ஒரு ரிசல்ட்டே இல்லை. தூக்கி உள்ள போறாங்க, ஒரு ரிசல்ட்டே இல்லை. கீழே போய் பொத்து விழுந்தவனே ரிசல்ட் வந்துருச்சு. விடுதலை கட்டில வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக் பண்றாங்க பத்தியா, மூன் வாக், இவங்க ஃபயர் வாக் பண்றாங்க. ஹல்லேலூயா. அவர் உள்ளாகிறதை பார்த்து விடுதலையா உள்ளாகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இந்த நேபுகாத்நேச்சர் சாதாரண ஒரு அரசன் இல்லை, தேவனால் நியமிக்கப்பட்ட பாபிலோனை மாற்றி அமைச்ச ஒரு பெரிய ராஜா, பாபிலோன் தொங்கு தோட்டத்தை கட்டின ஒரு ராஜா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவே கும்பிடு கூட வைக்கிறார். சில பிரச்சனை மத்தியில் நம்ம ரிசல்ட் வராது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டான ரிசல்ட் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து 3வது ஜெபம். நான் கூட நல்லா ஜெபம் பண்ணினே இருப்போம், ஆனால் திடீர்னு எங்கே மிஸ் ஆகுது, திடீர்னு பார்த்தா நான் ஜெபம் இருக்கு கொஞ்சம் அடிபட்டு அது எங்கடா மிஸ் பண்ண பார்த்தா எங்கே மிஸ் பண்ணவே தெரியாது. மட்டும் அதை சீர்படுத்தி மட்டும் ஜெபத் அந்த 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 பிரசன்ஸை கொண்டு வந்து போதும். ஏன்னா துதிக்கிறவர்களை ஜெபிக்கிறவர்களை பிசாசு பிடிக்கவே பிடிக்காது. ஹல்லேலூயா. துதிக்கிறவன்
தேவனையே கொண்டு வந்தவன். ஜெபிக்கிறவன் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ இந்த 3 பேர் தனியா ஒருத்தர் நின்றார். அவர் தான் தானியேல். அவருக்கு என்ன பிரச்சனை பாருங்க. 5ஆம் அதிகாரம் சாரி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இங்க என்னன்னா, தானியேலை எப்படியாவது குற்றம் பிடிச்சு அவனை எப்படியாவது சிறைச்சாலை போடணும்னு அந்த ராஜ்யத்தில் இருந்த பிரபுமா இருக்கிற மந்திரிமா இருக்கலாம். நீங்க 6ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. என்னென்னோ பிளான் பண்ண எதிலே மாட்டலாம். ஏன்னா தேவனுக்கு முன்புதான் இருக்கும், மனுஷனுக்கு முன்புதான் உத்தமமாக நடக்கிறான். ஃபைனலாக எதில் அப்படிங்களான்னு பார்த்தா இவன் ஜெபம் பண்ணுறது தான் பிடிக்கும். நல்லா கவனி. எப்படி ஜெப வாழ்க்கை புதுசாக தாக்குறான்னு பார்த்து இவன் தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுறான். இந்த ஜெபத்தை கட் பண்ணணும். இவன் கட் பண்ண மாட்டான். அப்படின்னா இந்த ஜெபத்தை கட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை தூண்டணும். என்ன பிரச்சனை தூண்டணும்னா ராஜாவை தாவர. அது என்னது வாசிப்போம். 7ஆம் வசனம் வாசிப்போம். 6 எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று நல்ல கவனிக்க. 30 நாள் வந்து ராஜாவை வணங்கணும். வேற எந்த தேவனையும் வணங்கக்கூடாது, எந்த மனுஷனும் வணங்கக்கூடாது. ராஜாவை மாத்திரம் வணங்கணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி சட்டத்தை நிறைவேற்றலாம். 30 நாள். இப்போ எல்லா மனுஷனும் எந்த தேவனையும் வணங்கல, ராஜாவை மாத்திரம் வணங்கலாம். அப்பதான் பைபிள் சொல்லுது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்தை ஆராதிக்கணும்னு பார்த்தா இவன் தேவனை ஆராதிக்கணும். சட்டத்தை மீறியாச்சு. உடனே ராஜா கிட்ட போய், ராஜாவே நீர் போட்ட சிக்னேச்சர் இருக்குது, இவன் மீறிட்டா என்ன தண்டனை? சிங்கங்களின் கெபி. கெபின்னா அது பெரிய ஒரு குகை. ஒரு சிங்கங்கள் தான் வாழ்ந்து கொண்டு ஒரு இடம். இதிலும் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. ராஜா கட்டளை யாரெல்லாம் மீறோம் திரும்பி அங்கே போட்டுருவாங்க. எப்படி போடுவாங்கன்னா, சிங்கத்தை ஒரு 2 நாள் நல்லா பசியில் போட்டுருவாங்க, பட்டியலில் போட்டுருவாங்க. போட்டு நல்லா பசியாக இருக்கும்போது ஒரு நாள் அது போட்ட உடனே அடுத்த செகண்ட் அடிச்சு காலி. இந்த டேவிட் உப்ரான் அப்படின்னு ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவர் ருமேனியா என்கிற நாட்டில் ஒரு 70 கொண்டு வந்தார். என்ன நாடு? ருமேனியா கம்யூனிஸ்ட் நாடு. ஸோ ரஷ்யாவோட ஒரு என்ன சொல்றது உடன்படிக்கையான ஒரு நாடு ருமேனியா. அப்போ இவர் இயேசு பற்றி சொல்லும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட அவன் வாழ்நாளில் 5 நாள் ஜெயிலில் தான் இருந்தார். என்ன கூட்டம் தெரியுமா? இயேசுவை பற்றி பேசிட்டேன், இயேசு சுவிசேஷத்தை சொல்கிறேன். இதுதான் பிரச்சனை. டேவிட் ரிச்சர்ட் உப்ரான் இந்த புக்கில் இருந்து ஒரு வாலிப பசங்க வாங்கி படிங்க. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஆராதிச்சோம், வந்து ஈஸியாக வந்து ஆராய்ச்சிட்டு போயிட்டோம். அதாவது நம்மளுக்கு சபையினுடைய மேன்மையே தெரிய மாட்டேங்குது. லேட்டாக வராமல் போயிடுறோம். அந்த காலத்தில் கர்த்தரை ஆராதிச்சாலே பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சோம். ஏன் இந்த மாதிரி காலம் அப்படி ஏன் வரக்கூடாது? வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் யோசித்துப்பாங்க. சுவிசேஷம் சொல்றதுக்காக எத்தனையோ மனைவி பிள்ளைகளை இழந்துருக்காங்க. பயங்கரமான சித்திரவதை பண்ணிட்டு அவர் பட்ட சித்திரவதையில் ஒன்று வேறு அந்த புக்கு கிடைச்சா அவங்க கொடுங்க, வீட்டில் இருக்குமான்னு பார்க்குறேன். இருந்தால் கொடுங்க, படிச்சு பார்க்க வாங்கி. அதை ஒரு சித்திரவதை தெரியுமா? ஜெயில் ஆறு பெருச்சலியில் அந்த பெருச்சலியில் வந்து
3 நாள் பட்டினி போடுவான். எத்தனை நாள்? 3 நாள் பட்டினி போட்டு 4ஆவது நாள் ஒரு இந்த பைப்பு இல்லை, அந்த பைப் வழியாக அந்த ஜெயிலில் அந்த வீதியில் தண்ணி ரூமில் அனுப்பிடுவான். அது உள்ளே வந்தோடனே இந்த மனுஷன் வாழப்பட்டு பசியில் என்ன பார்ப்பான், வந்து குடுங்கம்மா. அவர் எழுதுறாரு, அந்த அந்த பெருச்சரிகளுக்கு தப்பிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், ருச்சியாக இருப்பாங்க. கட்டி 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 சதையை சாப்பிடும். நடந்த சமயம் கொடூரமான தண்டனை. அந்த தண்டனைலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின் வாஷ் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த காலத்துல எப்படி பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னா, ஒரு நாள் நிக்க வச்சு ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவுக்கு உமக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்ததில்லை. ஹல்லேலூயா. தானியேலையும் சிங்கத்தை தூக்கி போறவர்களும் ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணல. ஆனா கடைசியா உள்ள போட்டவங்க சிங்கம் ஒண்ணுமே பண்ணல. ஹல்லேலூயா. அது பாட்டு ஒரு பக்கம் இருக்குது. பசியில் இருக்கிற சிங்கம் அதான் ஸ்பெஷல். அது பாட்டு ஒரு பக்கம் இருக்குது, இது பாட்டு ஒரு பக்கம் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. பொழுது வெடிஞ்சோடனே தருவி கூடாதான். தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, சிங்கம் சேதப்படுத்திச்சான். அவன் சொல்ற, ராஜாவே நின்றான், சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம் தூதர்கள் கட்டளையிட்டு சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். ஏனென்றால் நான் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் ஒரு நீதிகளை நான் செஞ்சது, உனக்கு முன்பாக நீதிகளை செஞ்சேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் வெளியே எடுக்கிறாங்க. யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் தூக்கி அவங்க போடுறாங்க. பைபிள் சொல்றது, அவங்க கெபியில போய் சேருவதற்கு முன்பாக சிங்கங்கள் பாய்ந்து அவங்க எலும்புகளை நொறுக்கி போடுச்சு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில் இது போல லைவா சிங்கம் வருதே இல்லையோ, ஆனால் இதை போல சோதனை நம்ம வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் வந்தது போல அக்னிமயமான சோதனை வரலாம். ஆதாம், யாக, ஏசா, இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க அந்த மாதிரி உணவில் வரல. ஹல்லேலூயா. உணவுனா சாப்பிட்ற உணவு இல்லை, வேறமா தீர்ப்போம். அந்த மாதிரி, அதாவது பிரியமானது ஒண்ணு இல்லை. பிசாசு கொண்டது ஒரு பிரியமானதுதா அப்படின்னு நம்ம எப்படி இருக்கப்போம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 4:12, உங்கள் நடுவில் பட்டியல அக்கினியை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பட்டியல அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் திகைக்கலாம். கிறிஸ்து பாடுபட்டார், நம்மளும் இந்த பாடின் வழியாய் சென்று நாம் தேவ மகிமை அடைகிறோம். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் வரும். எந்த பாடுகள் வந்தாலும், ஏன்னா ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு ப்ரொமோஷனை கொடுக்கும். அதான் சந்தோஷம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்புறம் என்ன ப்ரொமோஷன்னா, அவங்கள பெரிய அதிபதி ஆகிடும். தானியேலுக்கு என்ன ப்ரொமோஷன்னா, கிட்டத்தட்ட 3 விதமான ராஜாங்கத்துக்கு அவர் ஒரு பிரதம மந்திரியாகவே இருந்தார். போஸ்டிங் மேலே போஸ்ட், ஒவ்வொரு சோதனை தாண்டும் போதும் போஸ்டிங். ஹல்லேலூயா. உலகத்தில் நம்ம படிக்கும்போது 1வது படிக்கிறோம், பரீட்சை வருது, பாஸ் ஆனால் அப்போ போஸ்டிங் செகண்டில் பாஸ் பண்ணால், 10th பாஸ் பண்ணால் +1, +2 பாஸ் பண்ணால் காலேஜ். சில பேர் 10th சோதனையில் ஃபெயில் ஆகிருக்காங்க. அடுத்த முறை அடிக்கிறாங்க போயிடலாம், பல்ட் எறிகிறாங்க. ஹல்லேலூயா. சோதனை தோற்று போயிட்டோம்னா நம்ம முன்னிருந்த சிச்சுவேஷனை காட்டிலும் இன்னும் பின்னா போயிடும். ஹல்லேலூயா. சோதனை சந்திக்கிறோம் பாக்கி. இந்த காலங்களில் லைவா அக்னி வராது, லைவா சாப்பாடு விஷயம் வராது. அந்த இச்சை இல்லையா, இது எனக்கு வேணும், இதான் வேணும், இதில் வரும். லைவா சிங்கம் வராது. நம்ம ஜப வாழ்க்கை. பட் இது உண்டான இது ஒத்த எல்லா காரையும் நம்ம வாழ்க்கையில் வரும்.
நமக்கு தெரியவே தெரியாது, வந்து அப்படியே நிற்கும். நம்ம தான் ஜெபிக்கணும், நம்ம தான் ஸ்டாண்ட் பண்ணணும். பரவாயில்ல, வீட் பண்ண போட்டோம், இல்லை எதான ஆகட்டும், தேவனை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை தப்பிக்காமல் போனாலும் ஒருபோதும் இதெல்லாம் மாறவே மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள்ள ஏற்படும். கடைசி காலத்தில் இந்த வைராக்கியம் நம்ம எழுப்பி ஆண்டுக்காக நம்ம எழுப்பி பிரகாசிக்கணும். ஜெபாவை நம்ம சபையில் ஊட்டப்படும். எல்லாரும் எழுதி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஷலபலபல. ஓ ரிபலபலபல. கடைசி காலத்தில் நல்லா பைபிளை படிக்கணும். நிறைய நேரம் இருக்குது, நல்லா ஜெபம் பண்ணலாம், நல்லா கத்துல ஆராதிக்கலாம், அநேக புத்தகங்களை படிக்கலாம், புத்தகத்தை படிக்கலாம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்து என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்து என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஓராசாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி, அப்பா நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்னி என்று ஏதோ புதுமை என்று நினைத்துள்ளார்கள். ஹல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களும் பார்த்த அக்னி. தேங்க்யூ ஜீசஸ். அந்த அக்னியை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம அக்னியா மாறணும். ஹல்லேலூயா. ஓ இவாலா பஷனா மாலா அந்த லோகா. ஓ இவாலா நமக்குள்ள அந்த அக்னி அபிஷேகம் பொங்கி வரணும். ஒருபோது நம்ம வைக்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. நம் சோதனைகளை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. 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 தேவன் அதுக்குண்டான பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோதனையோடு தப்பிக்கொள்கிற வழியும் கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்று கொரிந்தியரில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ ரிபலா பலா பலா பலா. ஓ ரிபலா பலா 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 பலா.
வேத வசனத்தை நல்லா படிச்சு உறுதியாக புரிஞ்சுக்கணும். ஆராதனை அபிஷேகம் ஜெப அபிஷேகத்தை ஆண்டு வாங்கி ஆண்டவரை விசுவாசம் கொண்டு எல்லா நாசமும் செதுக்கிற சோதனைகளை முறியடித்து கிறிஸ்துவா பிரகாசம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா துதிகரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெபம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெபம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ள மேலும் பரிசுத்த நாமத்தை சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமான கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்கட்டும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்கட்டும். உங்கள் கிருபையாக கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக சமாதானம் கண்டு இதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்